இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காதலிக்கு வைத்த பர்த்டே ஸ்டேட்டஸ், அது என்னோட லவ்வர்டா. தட்டி கேட்ட எக்ஸ் காதலன். மிட்நைட்டில் நடந்த ரகசிய மீட்டிங். காவு வாங்கிய காதல் விவகாரம். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்துள்ளது திருவள்ளுவர் நகர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி. இவரது மகன் சேது மணிகண்டன். 23 வயதான இவர் 12ஆம் வகுப்பு முடித்த கையோடு வெல்டிங் கம்பெனியில் சேர்ந்து வேலை செய்து வந்தார். இவருடைய நண்பர் குகநாதன். பவானியை அடுத்த செங்கோடு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான குகநாதன் குமாரபாளையத்தில் தள்ளுவண்டி காளான் கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் சேது மணிகண்டன் பவானி அடுத்த காமராஜர் நகரைச் சேர்ந்த 19 வயது பெண்ணை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் 2 வருடம் மட்டும் தொடர்ந்த அந்த காதல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளது. இருப்பினும் அந்த பெண்ணின் நினைவுகளில் மணிகண்டன் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே மணிகண்டன் காதலித்து பிரிந்த அதே பெண்ணை அவரது நண்பர் என்று கூறப்படும் குகநாதன் கடந்த 1 வருடமாக காதலித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குகநாதன் காதலித்து வரும் சேது மணிகண்டனின் முன்னாள் காதலிக்கு பிறந்தநாள் வந்துள்ளது. இதனை ஒட்டி காதலியின் பிறந்த நாளில் குகநாதன் சர்ப்ரைஸாக கேக் வெட்டி கொண்டாடி உள்ளார். அப்போது காதலியுடன் எடுத்த புகைப்படங்களை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆக குகநாதன் வைத்துள்ளார். இதை பார்த்த முன்னாள் காதலன் சேது மணிகண்டன் விரக்தி அடைந்துள்ளார். முன்னாள் காதலி விவகாரத்தில் முடிவு கட்ட நினைத்த சேது மணிகண்டன் ஸ்டேட்டஸ் வைத்த குகநாதனை செல்போனில் அழைத்து பவானி அரசு மருத்துவமனை அருகே வருமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரும் நள்ளிரவு 12:30 மணி அளவில் பவானி அரசு மருத்துவமனை அருகே சந்தித்து காதலி விவகாரம் தொடர்பாக பேசிக் கொண்டு இருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் வாக்குவாதமுற்ற இருவருக்கும் இடையே திடீரென கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சேது மணிகண்டனின் முன்னாள் காதலியின் இந்நாள் காதலன் குகநாதன் தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த காய்கறி வெட்டும் கத்தியால் சேது மணிகண்டனை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சேது மணிகண்டனை அப்பகுதியினர் மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு மருத்துவ பரிசோதனையில் சேது மணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் மூலம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பவானி போலீசார் உயிரிழந்த சேது மணிகண்டனின் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காதலிக்காக சேது மணிகண்டனை கத்தியால் குத்தி கொலை செய்த குருநாதனை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரும் ஒரே பெண்ணை காதலித்து வந்ததில் முன்விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காதல் விவகாரத்தில் முன்னாள் காதலன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.